ஹாய் நண்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா மின்சாரத்துறையில இருந்து சூப்பரான வேற லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்திருக்கு. நம்ம தமிழகத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கு. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு சில ஸ்டேட்லயுமே உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புங்க. ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு எல்லா கேட்டகரிக்குமே ஜாபை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய எந்த போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. ஃப்ரெஷர்ஸா இருந்தாலே போதும், தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலையுமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த ஜாபை பத்தின எல்லா தகவலையுமே டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். மத்திய அரசோட மின்சாரத்துறையான நியூக்ளியர் ஃபியூல் காம்ப்ளெக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் இந்த ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 21/3/2026 அன்னைக்கு தான் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட 3 இடத்துல தான் இருக்கு. அதுல நம்ம தமிழகத்துல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய காயல்ல தான் வேலைவாய்ப்பு இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி ஹைதராபாத் அண்ட் ராஜஸ்தான்ல வேலைவாய்ப்பு இருக்கு. இதற்கான வேகன்சி டீடைல்ஸ் என்ன, சேலரி எவ்வளவு கொடுக்குறாங்க, குவாலிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப் ஏல பாத்தீங்கன்னா கெசட்டட் ஆபீசர்னு சொல்லுவாங்க. சயின்டிபிக் லெவல்ல ஜாப் இருக்கு. நிரந்தரமான அதிகாரி வேலைவாய்ப்பு தாங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ஆபீசருக்காக குரூப் ஏ கேட்டகரியில கொடுத்திருக்காங்க. சேலரியா பேசிக் பேவே 56,100 ரூபாய் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்கச்சக்கமான அலோன்ஸுமே இருக்கும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஹை லெவலான சேலரி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்சிமம் 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து குரூப் பி கேட்டகரியில வரக்கூடிய நான் கெசட்டட் டெக்னிக்கலுக்காக நர்ஸ் போஸ்ட்டுக்கு 44,900 ரூபாயில இருந்தே பேசிக் பே கொடுக்குறாங்க. பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட அலவன்ஸுமே இருக்கும். சயின்டிபிக் அசிஸ்டன்ட் ரேடியோகிராஃபர், சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பேத்தாலஜி டெக்னீஷியனுக்காக பேசிக் பேவே பாத்தீங்கன்னா 35,400 ரூபாய் பிளஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து வேற லெவலான சேலரியுமே ஏர்ன் பண்ணலாம். ஏஜ் லிமிட்டா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் சி கேட்டகரியில பாத்தீங்கன்னா நான் கெசட்டட் டெக்னிக்கல்ல பார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு 29,200 ரூபாயே பேசிக் பே பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட அலவன்ஸுமே கொடுக்குறாங்க. டெக்னிக்கல்ல எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்காக பேசிக் பே பாத்தீங்கன்னா 26,700 ரூபாய் பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஹை லெவலான சேலரியுமே ஏர்ன் பண்ணலாம். ஏஜ் லிமிட்டா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 25 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா சயின்டிபிக் ஆபீசருக்காக யூஆர்ல 2 வேகன்சியும் ஓபிசில 1 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 3 வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. நர்ஸ் போஸ்டிங்காக யூஆர்ல 8 வேகன்சியும், எஸ்சில 1 வேகன்சியும், ஓபிசில 1 வேகன்சியும் அண்ட் இடபிள்யூஎஸ்ல 1 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 11 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சயின்டிபிக் அசிஸ்டன்ட் ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்காக 1 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பாத்தாலஜிக்காக 1 வேகன்சியும், பார்மசிஸ்ட்ல 1 வேகன்சியும், ஃபைனலா எக்ஸ்ரே டெக்னீஷியன்ல 1 வேகன்சியும் தான் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே அன்ரிசர்வ் கேட்டகரியில வரக்கூடிய வேகன்சின்றதுனால எல்லாமே இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷனலா 1 இயர் ரேடியோகிராஃபர் அல்லது எக்ஸ்ரே டெக்னீஷியன் முடிச்சு ட்ரேட் சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். பார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு 12th பாஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி 2 வருஷம் டிப்ளமோ பார்மசி முடிச்சிருக்கவங்களும் அடிஷனலா 3 மாசம் பார்மசி ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா சென்ட்ரல் அல்லது ஸ்டேட் பார்மசி கவுன்சில்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பேத்தாலஜி டெக்னீஷியனுக்காக பிஎஸ்சில பாத்தீங்கன்னா எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல 60% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதை ஃபாலோ பண்ணி டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி டிஎம்எல்டி முடிச்சிருக்கவங்களுமே எலிஜிபிள் தான். அல்லது பிஎஸ்சில மெடிக்கல் லேப் டெக்னாலஜி எம்எல்டி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சயின்டிபிக் அசிஸ்டன்ட் ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு மினிமம் 60% மார்க்கோட பிஎஸ்சில ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது பிஎஸ்சில எனி டிசிப்ளின்ல 50% மார்க்கோட காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி
அது கூடவே 1 இயர் டிப்ளமோல ரேடியோகிராஃபி முடிச்சிருக்கவங்களுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நர்ஸ் ஏ போஸ்டிங்காக 12th அதை ஃபாலோ பண்ணி நர்சிங் முடிச்சிருக்கவங்களுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கவங்களும், அப்படி இல்லைனா நர்சிங் ஏ சர்டிஃபிகேட் முடிச்சு 3 வருஷம் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுமே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்த எந்த ஒரு போஸ்ட்டுக்குமே எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. அடுத்து வரக்கூடிய ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்காக குவாலிஃபிகேஷனா MBBS படிச்சிருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். மினிமமாக 1 இயர் இன்டர்ன்ஷிப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது 601, 603, 604 இந்த போஸ்ட் கோடு கீழே வரக்கூடிய வேலைகளுக்கு பர்சனல் இன்டர்வியூ தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 75 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு தவறான கொஸ்டினுக்கு 1 நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்காக கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதுனால கரெக்டாக தெரிஞ்ச கொஸ்டினை மட்டுமே ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறமா 602, 605, 606 கீழே வரக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ்டு டெஸ்ட்டு, ஸ்டேஜ் 3 ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்கும். எந்த விதமான இன்டர்வியூமே கிடையாது. ப்ரிலிமினரி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா OMR பேஸில் தான் இருக்கும். மேத்தமேட்டிக்ஸில் 20 கொஸ்டினும், சயின்ஸில் 20 கொஸ்டினும், ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி அட்வான்ஸ்டு டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்கும். இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான். அண்ட் இதற்கான ஏஜ் லிமிட் மட்டும் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. OBC கேட்டகரியில் வரீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், SC கேட்டகரியில் வரீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், PWBD கேட்டகரியில் வரீங்கன்னா 10 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் எக்ஸர்வீஸ்மேனுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படியுமே ரிலாக்ஸேஷன் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா www.nfsc.gov.in வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஓப்பன் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் கரெக்டாக என்டர் பண்ணி அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணிக்கோங்க. 18/4/2026க்குள்ளே அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. அது கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, குவாலிஃபைங் சர்டிஃபிகேட்டு, அதாவது நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட்டு, ஃபீஸ் பேமெண்ட் ரெசிப்ட், ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரு JPG ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸுமே இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்காக 500 ரூபாயும், நர்ஸு போஸ்ட்டுக்காக 150 ரூபாயும், சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் இருக்கக்கூடிய ரேடியோகிராஃபி போஸ்ட்டுக்கு 150 ரூபாயும், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பியில் பாத்தாலஜி டெக்னீஷியனுக்கு 150 ரூபாயும், ஃபார்மசிஸ்ட்டுக்கு 100 ரூபாயும், அண்ட் டெக்னீஷியன் பியில் வரக்கூடிய எக்ஸ்ரே டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு 100 ரூபாயுமே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் SC ST உமன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி சரியான டீட்டெயில்ஸோட ஃபுல்லப் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதுமானது. அண்ட் இந்த ஃபீஸை ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே பே பண்ணிக்கலாம். அண்ட் இதற்கான எக்ஸாம் சென்டர்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே இருக்கும். அதாவது ஹைதராபாத், ராஜஸ்தான் அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பழைய காயிலில் தான் போஸ்டிங் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே இருக்கும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி இன்னுமே ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே டீட்டெயிலாக படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல வேலைவாய்ப்புங்க. குறிப்பாக உமன் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா என்கரேஜ் டு அப்ளை அப்படின்றத போல்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அருமையான வாய்ப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அண்ட் இதில் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் போய் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலை இப்போ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.